கணவாய் நண்டு வந்திருக்கு பாருங்க. அவர் எம்ஜிஆர் நடிகாது. அப்படியே நான் வச்சுட்டேன். இப்போ இந்த வேலை பார்த்தா பிறகு ஐயா வெயிலுக்கு இந்த கண்ணாடி போட்டால் அந்த இதால் போனோம்டா கொழும்புத்துறை வரோம். அப்படியே நாங்கள் இந்த ரோட்டால் போனால் யாழ்ப்பாணம் கோட்டை அடிக்க. இங்கே என்னென்னா வந்து புதுசாக ஒரு ஃபாதர் வந்து அதாவது ஃபாதர் படிப்பை முடிச்சுட்டு வந்து ஊருக்கு வராராம். இன்னும் வந்து ஆக்கள் வரையில் பாருங்க சந்தைக்கு. அதோட இந்த கனவை மீன்கள் எல்லாம் இருக்குது. உறவுகளே நாங்கள் இப்போ அங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசையூரில் நிற்கிறோம். பாசையூரையும் சுற்றி பார்க்க வந்து அப்படியே மீன் சந்தையும் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு மீன் சந்தை பார்க்க வந்த இடத்துல வந்து இன்றைக்கு மீன்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லை, விலையிலும் குறைவாக தான் இருந்தது. அதோட இங்கே வந்து மீன்கள் வந்து உயிரோட தான் மீன் பிடிச்சி கொண்டு வரவையால், அதோட தான் மீன் பிடிச்சி கொண்டு வரவையால். அதோட இன்றைக்கு பாசையூர் சர்ச்சுக்கு போனால் சர்ச்சில் வந்து இன்றைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் நடந்து வந்தது. அதோட கொஞ்சம் இடங்களும் காட்டினாங்க. ப்ரோக்ராமில் வந்து சின்ன பாஸ்டர் வந்து கனகாலத்து படிப்பை முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு வர வரவேற்கிறதுக்கு வேண்டி வந்து நிறைய ஆக்கள் எல்லாம் கொண்டாட்டமாகவே இருந்தது பார்க்க. சரி, இடத்தையும் எல்லாம் காட்டி இருக்கிறேன் பாருங்க வீடியோவில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து இந்த பாசையூரோட ஆரம்பத்தில் வேறுங்க ஒரு பெரிய ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாலேயும் ஒரு குட்டி சந்தமாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் இந்த ஆக்கள் தொழிலுக்கு போகணும் போல். இதே பாருங்க போட் இருக்குது. அங்கே ஒரு அண்ணா வந்து படகுல போட்டு வந்து நிற்கிறார். கொக்கெல்லாம் சுற்றி நிற்கிது பாருங்க. அவரை சுற்றி மீன்கள் பிடிச்சிட்டு வந்தால் நிற்கிறார் போல். சரி வாங்க நாங்கள் இப்படி இந்த ஊரையும் சுற்றி பார்த்துக்கொண்டு இங்கே இருக்கிற மீன் சந்தைக்கும் போயிட்டு வருவோம். இதில் பார்த்தீங்களா கொழும்புத்துறை இங்கே கோட்டை ஒன்று போட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இதால் போனோம்டா கொழும்புத்துறை வரோம். அப்படியே நாங்கள் இந்த ரோட்டால் போனால் யாழ்ப்பாணம் கோட்டை அடிக்க போகலாம். இங்கே தொடர்ந்து வந்தோம்டா இதில் வந்து திருச்சிலுவை சுகநல நிலையம் என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இதான் அந்த ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலே பாருங்க ஆட்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த மரங்களுக்குள்ள கட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். வந்து 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பாசையூர் பூங்கா பாருங்க. என்னோட அழகாக இருக்குண்டு. இதில் வந்து ஆட்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படியே தொடர்ந்து வந்தோம்டா நல்ல கடற்கரை சைட்டோட அந்த ஊர் இருக்குது. இப்போ மரம் எல்லாம் லைனுக்கு அப்படி நட்டு வச்சிருக்கிறேன். அழகான இடமா தான் இப்போ ஒரு பாசைகள் காட்சி இருக்குது. நான் வந்து சந்தைக்கிட்ட வந்துட்டோம். நான் வந்து பாசையூர் சந்தை. நான் வந்து பாசையூர் சந்தைக்கு முன்னால் தான் நிற்கிறேன். முன்னுக்கு பாருங்க பழக்கடையெல்லாம் போட்டிருக்கலாம். சரி நாங்கள் போய் சந்தையை போய் பார்ப்போம். பாருங்க தொழிலாளிகள் வந்து மீன்கள் வாங்கிறதுக்காக வந்து நிற்கணும் பாருங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது. அதாவது வெளி ஏரியாவுக்கு கொண்டு போய் இங்கே வாங்கிக்கொண்டு இன்னும் வந்து ஆக்கள் வரையில் பாருங்கள் சந்தைக்கு. அதோட இந்த மீன் பிடிக்க போனாக்களும் வரையில் இப்போ சரியாக 7:30 தான் வருவினாம். வந்து சந்தையை வரிச்சு ஓடி இருக்குது. இனித்தான் ஆக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தை களை கட்டும்.
இப்போ சரியாக 8 மணி பாருங்க, அதுக்கு லாக்கள் வந்துட்டு நம்ம அவ்வளோ பேர் உண்டு. இங்கே வாங்க, கூரலில் மீன் வீக்கலாம் பார்த்து கொண்டு போவோம். அங்கே இவ்வளோ மீன் வந்து 2400 ரூபாய் கொடுத்துருக்கலாம். எவ்வளோ வந்து இன்றைக்கு 2500 ரூபாய் போகுது பாருங்க, இவ்வளோ மீன் இருக்குண்டு. ரெண்டு வந்து கிலோ 1500 ரூபா போயிருக்கு பாருங்க. இது வந்து கிலோ 1500 ரூபா. இந்த மீனெல்லாம் உயிரோடு இருக்கு பாருங்க. ₹1000 போய் பாருங்க இந்த மீன் எவ்வளவு. பாருங்க இவ்வளோ நண்டு வந்து 1300 ரூபா போகுது. இதாண்டா தான் பார்க்குறேன் பாருங்க. கணவாய் நண்டு வந்திருக்கு பாருங்க. நண்டெல்லாம் ஓடுது பாருங்க உயிரோடு.
3400 3400 3400 3400 3400 3500 3500 3600 4500 போயிருக்கு பாருங்க. எவ்வளவு மீனும் நண்டுன்றாலும் சேர்த்து. இங்கே வந்தவங்க பாருங்க நண்டு மற்றது இங்கே பாருங்க கனவை மீன்கள் எல்லாம் இருக்குது. இங்கே இறால் இருக்கு பாருங்க. பாருங்க தொழிலுக்கு போட்டு அண்ணன் மாதிரி வந்தவன் இருக்கணும். போக 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 மக்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகி கொண்டே இருக்கு பாருங்க. பார்ப்போம் இவ்வளோ நண்டு போல என்ன விலை போகுதுன்னு பார்ப்போம். நண்டு ஒரு ஓட்டத்தை பாருங்க. சூடு கொடுத்து பாருங்க. கிலோ வந்து 820 ரூபாய் போயிருக்குது.
4600 மீன் வந்து 4600 போயிருக்கு. இந்த கட்டாப்பாறை வந்து 2500 ஆரம்பிக்குது. பாப்பா விலை போகுது. இந்த முழு மீன் வந்து 2900 போயிருக்குது. சரி வாங்க இங்காலையும் கொஞ்சம் மீன்கள் வந்து போட்டுக்கின்னு பார்ப்போம். $2900 போயிருக்கு பாருங்க இந்த மீன். அப்படியே இங்கால மீன் வெட்டுற இடத்துக்கு வந்திருக்கான் பாருங்க. மீன்கள் எல்லாம் சுத்தம் செஞ்சு வெட்டி கொண்டிருக்கீங்க. பாருங்க அண்ணா வந்து மீன் வெட்டி கொண்டிருக்கார். இந்த இருக்க பூனையோட சைஸை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இங்காலையும் பாருங்க, இங்காலையும் வந்து மீன் வெட்டி கொண்டிருக்கணும். அந்த சந்தையை பார்த்தனால நீ சந்தைக்கு வெளியில் போய் ஊரையும் சுற்றி பார்க்க போகிறோம். என்னம்மா இன்றைக்கு ஒரு பாசவூர் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாசியூர் மீன் சந்தையை பார்க்க வந்துருங்க. பாசவூரையும் சுற்றி பார்த்துக்கொண்டு மீன் சந்தையும் பார்க்கலாம்னு வந்த நாங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 என்ன மாதிரி போகுது? போகுது. என்ன செய்கிறீங்க இங்கே? நான் இந்த சைக்கிள் பார்க்கிங்கில் நிற்கிறேன். அதாவது போக முடியுதுன்னா இருந்தாலும் ஆகலை பிடிப்போமே. இந்த பாசோருக்குள்ள வர மீன்கள் அனைத்தும் உசிர் மீன் தான். பார்த்து நான் துடிக்க தான் கொண்டு வந்தேன். துடிக்க தான் வரும். அதில் சற்று மற்ற சந்தைகளை கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா கூடுதலாக இருந்தாலும் உயிர் மீன் ஆனால் உசிர் மீன் டேஸ்டாக இருக்கும். கூடுதலாக கொள்வனம் செய்கிறாக்கள கொள்வனம் செய்து வந்து எங்கேருந்துலாம் வந்து கொள்வனம் செய்கிறவையால் அது இப்போ பல இடத்துல கொடுத்து வருங்கள். உயிர் மீன் இடத்துல கணவாரால் நன்கு மற்ற மீன்கள் சாதிகள் பல சாதியும் இந்த பாசூருக்குள்ள வரும். பாசூர் மீன் வரும். எவ்வளோ காலமாக இந்த சந்தை இயங்கி கொண்டிருக்கு? இது என்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்ப காலத்தில் இருந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் இருக்க இந்த சந்தை இப்படி கட்டிட்டீங்களா? இல்லை, இது பிறகுதான் கட்டுப்பட்டது. முன்பு இந்த மார்க்கெட் இருந்தது ஜிஜி பொன்னம்பலம் அவர்களால் கட்டப்பட்டது. முன்பு அந்த அங்காலம் ரொம்ப மார்க்கெட் இல்லை. கடல் கரை அருவோடையே விரிச்சு போட்டு பையங்களாம் விரிச்சு போட்டு மீனை கொட்டி கூறி விற்றாங்க. பையன் எத்தனை வயசு?
78. அது தெரியல எங்கே இருக்கிறீங்க கண்ணாடி நம்பர்ல இருக்கு. அப்ப இது கண்ணாடியாயும் சொல்லணுமாடாப்பா. நான் சொல்ல தட்டாதே படம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. எம்ஜிஆர்ட்ட வேணா நான் சொல்ல தட்டாதே படம் பார்த்துருக்குறீங்களோ. இல்லை நாங்கள் பார்த்ததில்ல. எம்ஜிஆர் சிரித்து சிரித்து சிறையில் இட்டாலன்ற பாட்டுக்கு இந்த கண்ணாடி தான் போட்டு வந்து நடித்தவன். முதல் ஷோ பார்க்குறோம் வெலிங்டன் தியேட்டரில். வெலிங்டன் தியேட்டரில் பார்க்கல எம்ஜிஆரும் வந்தவன். வந்தவனோட வந்த எல்லார்கிட்டையும் கேட்குறாரு என்ன மாதிரி படம். நான் சொன்னேன் எம்ஜிஆர்கிட்ட, இந்த கண்ணாடியோட நீங்கள் இந்த பாட்டுக்கு நடிச்சிங்க, சிரித்து சிரித்து என்ன சிறையில் அந்த பாட்டுக்கு நடிச்சிங்க, வெக்க அழகாக இருந்துச்சு உங்களுக்கு சொன்னேன். உடனே காட்டி போய் இந்த கண்ணாடியை எனக்கு தந்தவன். அவர் எம்ஜிஆர் கண்ணாடி அது. அப்படியே நான் வச்சுட்டேன். இப்போ இந்த வேலை பார்த்தா பிறகு ஐயா வெயிலுக்கு கேட்கல இந்த கண்ணாடி போட்டா தான். இப்போ நீங்கள் போட்டு கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் பாவிச்ச கண்ணாடி. கண்ணாடியடாப்பா வேற ஐயா என்ன உண்மையா சொல்றாரு? அடிச்சு விடுறாடாப்பா, அடிச்சு விடுறாருடா. அடிச்சு விடுறதானே. அப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஃபேன்? நம்மள தமிழ் படம் விளையாட்டுல எம்ஜிஆரும் சிவாயோட சொல். ஆனால் மக்கள் செல்வாக்கு எம்ஜிஆருக்கு தான். நீங்கள் ஊர்லேயும் ஒரு எம்ஜிஆர் சிலை ஒன்று வச்சுருக்கிறீங்க. எம்ஜிஆர் சொன்னால் காணுமடாப்பா. எம்ஜிஆர் என்ற 3 எழுத்துக்காக படம் ஓடும். மற்றவர் நடிகர்கள் நடிக்க நல்ல படம் தானோ. நல்ல படம் தான் ஓடும். எம்ஜிஆர் பேர் வந்தாலே சிவா கணேசன் தான். சிவா கணேசன் தான் திறமைக்கிறார். இப்போ நீங்கள் வந்து உங்களோட வயசில் வந்து அந்த எம்ஜிஆர் படங்கள் பார்க்க போவீங்களானே? முழு படம் பார்த்துருக்கேன். முழு படம் பார்த்துருக்கீங்க. அது என்ன அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போக்கே? அப்படின்னா சனங்கள் கணக்க இடிப்பட்டு நெடிப்பட்டு அப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம். இதுக்கெல்லாம் விசில் அடித்து பார்க்குறதுல தனி ராகம். நான் அடிப்பேன் நல்லா விசில். இப்போ இல்லை முந்தி கலரியில் இருப்போம். எம்ஜிஆர் சக்கரவ திருமால் படத்தில் எம்ஜிஆருக்கும் வீரப்பாவுக்கும் பால்பாய் நடக்கும். எம்ஜிஆர் ஆட்டி ஆட்டி அடிச்சு ஓட்டு வீரப்பா வந்தாச்சு. என்ன கேட்காடும் சும்மா விசில் அடி பறக்கும் பார்த்தேன் நாங்கள். அப்போதையும் தியேட்டருக்கு இப்போதையும் தியேட்டருக்கு என்னம்மா வித்தியாசங்கள் இருக்குது? இப்போ அங்கிள் வந்து வேலை செய்ய போகிறேன். 2 வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டிருக்கார். ஸோ வேறு அவர்கிட்ட வேலையை பார்த்து கொண்டிருக்கார். இந்தியாவில் வந்தோம்னா இதில் வந்து எம்ஜிஆர்ட்ட சிலை இருக்குது. சரி அதையும் பார்த்து கொண்டு போவோம். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். பாருங்க முன்னுக்கு வந்து உழைப்பே உயர்வு தரும் என்ற ஒரு வாசகம் போட்டிருக்கிறோம். கீழே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட ஆண்டு திகதி யாரால் கட்டப்பட்டு போட்டிருக்கிறேன் பாருங்கள். கீழே வந்து உருவாக்கம் 23/4/1988 ஜிம் பிரவுன் கோஸ்ட்ரி இந்த அவன் பேர்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்கள். சிலைக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா அந்தோனியார் கோயிலுக்கு போகிற ரோட் ஒன்று இருக்குது. பாசையூர் அந்தோனியார் கோயிலுக்கு. சரி நாங்கள் இந்த பாதையால் போய் சேர்ச்சையும் பார்த்து கொண்டு வருவோம். வந்து பாசையூர் சேர்ச்சடிக்கு வந்துட்டோம். இப்படி நான் வீடியோ எடுத்து கொண்டு வரேக்க யூடியூப் செய்கிற படியன் வந்து இதில் நின்றவன் என்று கூப்பிட்டான். என்னென்று கேட்குற இங்கே வேறாடே என்னென்று கூப்பிட்டா இங்கே சர்ச்சில் வந்து ப்ரோக்ராம் எதுவும் நடக்குதான். அதை வந்து ஒரு வீடியோ எடுக்க வந்து நிற்கிறார். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு சும்மா பார்த்துட்டு போவோம். ஸோ ஒரு சர்ச்சில் வந்து இன்றைக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஆக்கள் இல்லாமல் வந்திருக்கிறான். என் ஃப்ரெண்ட் படி எனக்கு தான் யூடியூப் இதை தான் வீடியோ எடுக்க வந்தவன். அவனை சேனலில் மென்ஷன் பண்ணிவிடுறேன். அவன் சேனலில் இதை பற்றி டீட்டெயிலாக இருக்குது, போய் பாருங்கள். இதை பாருங்கள் பந்தல் எல்லாம் போட்டு பெருசாக தான் செய்யணும். சரி வாங்க சர்ச்சுக்குள்ளேயும் போய் பார்த்து கொண்டு வருவோம். அந்த ஆக்கள் வந்து ப்ரேயர் செஞ்சு கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கே என்னென்னா வந்து புதுசாக ஒரு ஃபாதர் வந்து
அதாவது அவர்கிட்ட ஃபாதர் படிப்பை முடிச்சுட்டு வந்து ஊருக்கு வராராம். அதுக்கான விழா தான் இன்றைக்கு கொண்டாட போயிடுமா, வேறு வரவேற்கிற விழா வந்து. சரி, அந்தபடி இந்த சேனலில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுறேன். அவன் சேனலில் வந்து வீடியோ வரும், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு பக்கத்து ரோட்டால் தான் போக போகிறோம். இது பாருங்க, ஜெயா மல்டி சென்டர் ஒரு கடை ஒன்று இருக்குது. பாருங்க, இது வந்து சரியான ஒரு குறுகலான வீதியும் குறுகலான வீடுகளும் பாருங்க. எல்லாமே பக்கத்தில் எல்லா வீடும் இருக்குது பாருங்க. இப்படி இதுலேயும் ஒரு சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க, மரியை வாழ்க. இங்கே போனால் ரோட்டில் விலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தொழிலுக்கு போயிட்டு வந்து விலையை காய போட்டு வச்சுருக்காங்க. இப்படி நேரம் போனால் நாங்கள் பாசை ஒரு சந்தைக்கு தான் போகிறோம். அப்படி நேரம்